அன்னை அவள் கிருபையால் ஆனாளே ஸ்ரீ விஷ்ணு. உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் சிருஷ்டி ஆன்மீக தொடர் விரைவில். உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் வேங்கமாம்பா திருவேங்கடாரத்தி கண் கொண்டு ஆனந்தி தரிகொண்ட வேங்கமாம்ப நம் நாட்டின் ஜோதியே. திருவேங்கடாரத்தி கண் கொண்டு ஆனந்தி தரிகொண்ட வேங்கமாம்ப நம் நாட்டின் ஜோதியே. பக்தி என்ற கயிறை கொண்டு பரம தயாளனான பரந்தாமனை கட்டி வைத்த பாக்கியசாலி அவர். உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் வேங்கமாம்பா ஆன்மீக தொடர் விரைவில். ఫిల్టర్ కాఫీ చల్లారిపోతుంది. బంజారా ప్రీమియం ఫిల్టర్ కాఫీ, డబుల్ ద ఫ్లేవర్, డబుల్ ఓకే. श्रीरंगम करिशैलम अंजनगिरिम तार्क्ष्याद्रि सिंहाचलौ श्रीकूर्मं पुरुषोत्तमंच बदरी नारायणं नैमिषं श्रीमद्वारवती प्रयाग मधुरा अयोध्या गया पुष्करं साळग्रामगिरिं निषेव्य रमते रामानुजोऽयं मुनिः. இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். பெரியாழ்வார் ஆண்டாள் தகப்பனாரும் பெண்ணு ரெண்டு பேரையும் பெற்றுக் கொடுத்த ஊர் பெரிய வடபத்திரசாயி ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுடன் சேவை தரும் வடபத்திரசாயி நாராயணா. நமோ நாராயண நமோ நாராயண ஓம் நமோ நாராயண. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயண. நமோ நாராயண ஓம் நமோ நாராயண. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயண. ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்திலே பெரியாழ்வார் அவதாரம், ஆடி மாசம் பூர நட்சத்திரத்திலே ஆண்டாளுடைய அவதாரம். வராகப் பெருமானிடத்தில் கேட்டுட்ட அர்த்தங்களே பூமாதேவி நம் போன்ற மக்களுக்கு உபதேசிக்கணுங்கிறதுக்காகவே ஆடி மாசம் பூர நட்சத்திரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாள். இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏர் வந்தது பார்ப்போம். இதை ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் சொல்லணும். தமிழாக்கிறேன்னு பேர் வச்சிருந்து திருவில்லிபுத்தூர் அப்படின்னு போட்டின்னு வச்சுங்க. என்ன தெரியுமா ஆகும்? திரு இல்லி இல்லைன்னா இல்லேன்னு அர்த்தம். ஸ்ரீ வில்லின்னா அர்த்தம் கிடைக்கும். திருவில்லின்னா திரு இல்லேன்னு இடதா? திரு இல்லின்னா திருவே இல்லையா? யாருக்கு வேணும் இப்ப திரு இல்லாமல்? எல்லாருக்கும் திரு லட்சுமி கடாட்சம் வேணும் இல்லையோ? அதனால இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்னு தான் சொல்லி ஆக வேண்டும். அதுக்கு தான் கீழே சொன்னேன், தமிழாக்கணும்னா பார்த்து தெரிஞ்சு எப்படி ஆழ்வார்கள் சொல்லியிருக்காளோ அப்படி ஆக்க வேண்டும். க்ஷேத்திர மகாத்மியம் பார்ப்போம். வில்லி கண்டன் என்று இருவரும் வேட்டைக்கு சென்றனர். அதுல கண்டன் என்பான் அடிபட்டு விழுந்து விட்டான். வேட்டையிலே ஏதோ ஒரு துஷ்டம் இருக்கு, அவனை அடிச்சுடுத்து, அதனால பிராணம் படுத்து. வில்லி ரொம்ப வருத்தமா ராத்திரி தூங்கினான். பெருமான் அவனுடைய சொப்பனத்தில் எழுந்துருளி, கவலைப்படாதே, உன்னுடைய பேர்லயே இந்த க்ஷேத்திரத்தை ஏற்படுத்த போறேன், எனக்காக பெரிய கோவில் கட்டு என்று சொல்ல வில்லியால் ஏற்படுத்தப்பட்ட ஊர், அழகான ஊர் வில்லிபுத்தூர். புத்தூர் நீண்ட ஊர்.
வில்லிபுத்தூர், வில்லிங்கிறவனாலே நிர்மாணம் செய்யப்பட்ட ஊர். ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீ மகாலட்சுமியை போல ஆண்டாள் எழுந்தருளி இருக்கிற ஊர். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமி வான்யாம் கோதாம் அனன்ய சரண சரணம் பிரபத்யே என்று ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதியில சாதிக்கிறார். வராகப் பெருமாள் பூமாதேவியை ரட்சித்தார், ஹிரண்யாட்சனிடத்திலிருந்து ரட்சித்தார். அவளுக்கு உபதேசிக்கிறார், உன்னுடைய பக்தர்கள் தொண்டர்கள்லாம் என்னை வந்து அடையணும்னா பூமாதேவியை இப்படி செய்ய சொல்லு, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழச்சொல். சரின்னு பூமாதேவி அதை கேட்டுனுட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள அவதரித்து திருப்பாவை நாச்சியார் திருமொழியின் 2 பிரபந்தங்களை பாடினாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஆண்டாளால் மங்களாசாசனம் பெற்ற ஊர். மின்னடைய நுண்ணடையார் விரிகுழல் மேல் நுழைந்தவன்னு என்னும் மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என்னும் ஆண்டாள் பெரியாழ்வார் அவர்களால் மங்களாசாசனம் பெற்ற ஊர். இந்த ஊருக்கு ஒரு அழகான மகாத்மியம் இருக்கு. ஒரு பக்கம் சொல்லிட்டேன், 2 பேர் வில்லி கண்டன், அதுல வில்லியால ஏற்படுத்தப்பட்ட ஊர்னுட்டு. இந்த ஊர் பக்கத்துல திருமாலிருஞ்சோலமலை இருக்கு. நம்ம பார்க்க போற திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகர் இல்ல, இந்த ஊருக்கு பக்கத்திலே ஒரு கள்ளழக பெருமாள் இருக்கார், அவர் காட்டழகர். அங்க சுதபாங்கிற ஒரு முனிவர் தவம் புரிய வந்து மண்டூக்கமா போனோம் தவளையா போனோம்ங்கிற சாபம் பெற்று அவருக்காக சுந்தரராஜ பெருமானே காட்சி கொடுத்துட்டு இருக்கிற ஊர். இப்ப இந்த ஆண்டாளுடைய அவதார உற்சவம் வருதோ இல்லையோ, ஆடிப்பூர உற்சவம், அதுல 5ஆம் திருநாள் அன்னைக்கு 5 கருட சேவை நடக்கும். இங்க 5 பெருமாள் எழுந்துள்ளார். உள்ளூர் பெருமாள், அதாவது பெரிய பெருமாள், வடபெருங்கோயிலுடையானுடைய பெருமாள். அடுத்தது பக்கத்துல இருக்கிற ஒரு திருத்தங்கல் அப்பன், அடுத்தது விதேசத்து பெருமாள், அவரும் எழுந்துள்ளுகிறார். அத போல இங்க ஆண்டாள் ரங்கமன்னார் அவர்களும், பக்கத்துல இருக்கிற திருமாலிருஞ்சோலமலை பெருமாள், காட்டழக பெருமாள், திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள், இங்கேயே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். இந்த 5 பெருமாள்களுக்கும் சேர்த்து கருட சேவை மங்களாசாசன உற்சவம் நடக்கிறது. இது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கண்கொள்ளா காட்சி. துளசி கானனத்தில் துளசி செடி கருகில் தான் பெரியாழ்வார் ஆண்டாளை எடுத்தார். அவருக்கு வயிற்றில் பிறந்த பெண் குழந்தை அல்லள். சீதையும் ஜனகனுக்கு வயத்துல கர்ப்பம் இருந்து பிறந்தவில்லை. ஆண்டாளும் பெரியாழ்வாருக்கு கர்ப்பந்தரித்து பிறந்தவள் இல்லை. இந்த ஊரில் திருமுக்குளம் அப்படிங்கிற உயர்ந்த குளம் இருக்கு. கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகளும் ஓர் முறை 3 ராட்சசர்களை பெருமான் சக்கரத்தாலே ஏவி அழித்தார். அந்த 3 பேரையும் அழிச்ச உடனே பெருமானுடைய கையில இருந்த கத்தியில ரத்தக்கரை படிஞ்சுதான். அதை அலம்பிடணும் போக்கிடணுங்கிறதுக்காக இந்த 3 நதிகளும் வந்தாலாம். அப்ப பெருமான் அவர்களுக்கு நன்கு ஆணையிட்டு, நீங்க 3 பேருடைய அம்சமா இங்கே இருந்து 3 பேரும் முக்குளமாக இருக்க வேணும் என்ன சொல்ல திருமுக்குளம். இந்த திருமுக்குளத்துலதான் ஆண்டாளுடைய நீராட்ட உற்சவம் நடக்கும். மார்கழி மாசம் 23, 24 தேதியிலிருந்து தை மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் ஆண்டாளுக்கு நீராட்ட உற்சவம். அங்க போய் கரையில எழுந்துருளி இருந்து மெதுவா சிக்கு போக தலையெடுத்து முடிச்சவுத்து வாரி அது முழுக்க எண்ணெய் தடவி தீர்த்தமாட்டி அப்புறம் சீக்காப்படி எல்லாம் தடவி அதுக்கு வேண்டிய வாசன திரவியம் தைலம். இப்பவும் ஸ்ரீவில்லிபுத்தூர்னா இந்த வாசன தைலம் முக்கியம். தலையில தேய்ச்சிக்கிற தைலம் வாங்கிட்டு வருவா பாருங்க, ஏன்னா அதெல்லாம் ஆண்டாள் தேய்ச்சின்னு நமக்காக கொடுக்கிற தைலம். சிறு பெண் குழந்தை சிறுமிக்கு எவ்வளவு பக்தி இருக்க முடியுங்கிறதுக்கு சாட்சியே இந்த திவ்யதேசம்தான். உண்டோ திருவாடிப்பூரம், திருவாடிப்பூரத்துக்கு நிகரான இடம் உண்டோ? போ அவள் செய்தது என்ன? இப்போ ஆண்டாள் ஆடி மாசம் பூர நட்சத்திரத்தில் அவதரித்தாள். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் ராஜகோபுரம் தான் தமிழக அரசனுடைய சின்னமாகவே இன்றும் உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் நீண்ட தேர். ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர்னா ரொம்ப பிரசித்தமான தேர். ஆண்டாள் உற்சவம் ஆடிப்பூர உற்சவத்தில் 9ஆம் திருநாள் அன்னைக்கு தேர். ஆடி ஆடி அந்த தேர் நிலைக்கு வர்றதுக்கு அந்த நாள்ல எல்லாம் 2 மாசம் ஆகும். ஆடியே ஆயிடும், ஆவணியே கழிஞ்சு போயிடும், புரட்டாசியே வந்துடும். அது வரைக்கும் ஆண்டாள் ரங்கமன்னாரு நின்றுட்டே இருப்பா, வீதியிலே இருப்பா. ஆராதனம் எல்லாம் வீதி, நைவேத்தியம் எல்லாம் வீதி. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்லை.
எல்லாம் பின்னாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்றா. பெரிய பெரிய யந்திரம்லாம் வந்தாச்சு, இப்போ வீதியை மாற்றியாச்சு, எல்லா இடத்துலையும் இரும்பு சக்கரம் போட்டாச்சு. தேர்னா மரத்தில் தான் சக்கரம் இருக்கணும், ஆனால் அது எல்லாத்தையும் மாற்றி இரும்பு சக்கரத்தில் போட்டாச்சு. கிளம்பின வேகத்தில் பெருமாள் வந்து சேர்ந்துடுறார். இனிமேல் மக்கள் பக்தர்கள் வர்றாளோ இல்லையோ 2 மணி நேரத்துக்குள்ள ஆண்டாள் வந்து சேர்ந்துடுறாரோ இல்லையோ. அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னால் தேரால் ஏற்றம், ஆண்டாளுடைய தீர்த்தவாரி உற்சவத்தாலேயே ஏற்றம். இப்படி ஒரு அழகான சரித்திரம் சொல்லப்படுறது. சரபர்னு ஒரு முனிவர், அவர் வேடனாக பிறந்தார். அவனை 2 பேர் வந்து துன்புறுத்தினர். அவர்கள் 2 பேரை எப்படி பண்ணலாம்னு தன் ஆச்சாரியனிடத்துல சரபன் போய் கேட்கிறான். கவலைப்படாதீங்கோ, இவர்கள் தான் வில்லி கண்டனாக போய் பிறப்பான்னு சொல்ல, அதுல கண்டன் இறந்து போக வில்லியாலே இந்த ஊர் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சரித்திரம். ஆண்டாளிடத்திலே ஒரு அற்புதமான செய்தி. திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகர், இனிமே தான் அவரை நம்ம சேவிக்க போறோம். அந்த கள்ளழகர் இடத்துல ஆண்டாளுக்கு ரொம்ப பிரீத்தி. ஆகவே அவருக்காக நம்ம 100 கங்காளம் வெண்ணெய், 100 கங்காளம் அக்காரடிசில், 100 தடா வெண்ணெய், 100 தடா அக்காரடிசில் பண்றதே ரொம்ப கஷ்டம். பண்ணணும்னு ஆண்டாள் பாடிவிட்டா. பாடுறதுக்கு என்ன இப்போ? நாறு நரும் பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கை நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் தொன்னேன், ஏறு திருவிடையான் என்று வந்து கொள்ளுங்களோ. அந்த 100ஐயும் பெருமாள் வந்து சாப்பிடணும்னு ஆண்டாள் பிரார்த்தனை. வந்தார், எல்லாத்தையும் அமுது செய்துட்டார்னா எல்லாம் பாசுரத்துல தான் இருக்கு. நெஜத்துல ஒரு விளவு கூட பண்ணவே இல்லை. ஆண்டாள் காலம் முடிஞ்சு போச்சு. ராமானுஜர் அவதரித்து வாழ்ந்திருந்த காலம் 1017 அவதரித்தார். 1137 வரை இந்த பூலோகத்துல வாழ்ந்திருந்தார். அவர் இந்த பாசுரத்தை பார்த்துட்டு ஆண்டாள் விருப்பப்பட்டதை நம்ம நிறைவேற்ற வேண்டாமோ, நேர திருமாலிருஞ்சோலமலைக்கு போனார். அழகர் மலைக்கு போய் கள்ளழகருக்கு 100 தடா அக்காரடிசில் சமர்ப்பிச்சார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து ஆண்டாள், நீர் சொன்னபடிக்கு நாம உம் ஆசையை நிறைவேற்றிட்டோம்னா, அப்ப அர்ச்சா விக்கிரக ரூபத்தில் இருக்கிற ஆண்டாள் வெளியே எழுந்துருளி ஒரு தங்கையினுடைய ஆசையை அண்ணன் தானே நிறைவேற்றி வைப்பார். நீர் நிறைவேற்றிருக்கீர். நமக்கு அண்ணன் கோதாகிரஜன், ஆண்டாளால அண்ணனாகவே அபிமானிக்கப்பட்டவர் சுவாமி ராமானுஜர். அதுவும் இங்குதான் சரித்திரம். அப்ப வில்லியாலே எழுந்துருள பண்ணப்பட்டவுடன் ஆலமரத்தினுடைய கிளைக்கு கீழே நீண்ட வடபத்திரசாயி ஆலிலை துயின்ன பெருமாள் தான் இவர். சின்னவரா இருப்பார் நினைச்சுக்காதீங்க, ஆலிலையே பெருசு. வட மகாதாமர்னு ஒரு திருநாமம். இனி பெருமாள் எப்படி இருக்கார் பார்ப்போம். வடபத்திரசாயி, வடமகாதாமர், கிழக்கு நோக்கி திருமகமண்டலம், தாயார் ஆண்டாள் நாச்சியார், தீர்த்தம் திருமுக்குளம், சம்சன விமானம், மண்டூக மகர்ஷிக்கும் பெரியாழ்வாரும் இங்கிருந்துதான் அனைத்தையும் கண்டனர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரியாழ்வாருக்கு பெருமான் ஆணையிட இங்கிருந்து மதுரப்பட்டணத்துக்கு போய் திருப்பல்லாண்டே பிறந்தது. பொற்குழி தாழ கீழே வந்தது, திருப்பல்லாண்டு பிறந்ததுன்னு பார்த்துருக்கோம். பெரியாழ்வாருக்கு இங்க தனி சன்னதி இருக்கு, துவஜஸ்தம்பத்தோட சன்னதி. ஆண்டாள் ரங்கமன்னார் சன்னதி தனி. பெரியாழ்வார் ஆண்டாள் குழந்தைய வளர்த்துட்டே வந்தார். ஆண்டாளுக்கான மனிதர்களிடத்துல ஆசையே இல்லை, ரங்கனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். திருவரங்க பெருமான கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட திருவரங்கநாதனும் பல்லக்க அனுப்பி வைக்க பெரியாழ்வார் குழந்தை ஆண்டாளை எழுந்துருள பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். வந்து பெரிய பெருமாள் ரங்கநாத பெருமாளுடைய திருவடியை தொட்டவுடனே அவனுடையே மறைந்தாள். அதுக்கப்புறம் இன்னைக்கும் மாப்பிள்ளையும் பெண்ணுமாக ரங்கமன்னாரும் ஆண்டாளுமாக 2 பேருமே ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே எழுந்துருளி பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் புரிஞ்சின்றிருக்கா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்பவும் அவள் பாடிய திருப்பாவை 30 பாசுரங்கள், நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள், பெரியாழ்வார் பாடியிருக்கிற திருப்பல்லாண்டு, அதை போல பெரியாழ்வார் திருமொழி அவ்வளவு பிரசித்தம். அதனாலதான் சொல்றச்சே மனோணல் சாதித்தார், 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய். ஆழ்வார்கள் 11 பேர் சேர்ந்து என்ன சாதிச்சிருப்பாளோ, தாய் 8 அடி பாஞ்சா, குட்டி 16 அடி பாயுமொல்லியோ, அதை போல ஆண்டாள் அதை போல பல மடங்கு நமக்கு செய்தாள். பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் 5 மைந்து. திருப்பாவை தெரிஞ்சுக்கலே அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. இந்த பூலோகத்தை சுமக்கிறதே வீணுட்டார். திருப்பாவை 30 தெரிஞ்சுட்டா நம்ம சுமக்கிறமேன்னு பூமியேதேவி கஷ்டப்பட மாட்டாளாம். திருப்பாவை நம்ம தெரிஞ்சுக்கலே, இவனை போய் சுமந்துட்டு இருக்கமே அப்படின்னு அவன் நினைச்சுக்க போறா. அந்த வம்பு நமக்கு வேண்டாம். இனி அடுத்து பக்கத்தில் இருக்கிற திவதேசம் 89வது திவதேசம் திருத்தங்கல். திரு மகாலட்சுமி தாயார் தங்கி இருந்து தவம் புரிந்து பெருமானை அடைந்த ஊர் திருத்தங்கல். திருத்தண்கா. திருத்தங்கால் தலத்தினிலே ஸ்ரீ அன்னநாயகியுடனே உறையும் திருத்தங்கால் அப்பனி நாராயணா. நமோ நாராயணா. காஞ்சிபுரம் பக்கத்துல தீப பிரகாசர் விளக்குளி எம்பெருமாள் திருத்தண்கான்னு பார்த்தோம். இது தண்கா இல்ல, தங்கல். தங்காலமலை தங்காலமலைன்னு இருக்கு.
ஆலிலை தங்கி இருந்தது. ஆலிலை தங்கினது தங்காலம். அந்த மலைக்கு தங்கால மலைன்னு பேர். அந்த மலையில் நின்றுட்டே இருக்கா. இந்த ஒரு இடத்துல மட்டும் நாச்சியார் நின்னது இருக்கோலம். நல்ல திருங்கிற மகாலட்சுமி நின்னு பார்த்து தன்னுடைய பேரனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறாராம். திருத்தங்கல் அப்பன் பெருமாள். இங்க ஸ்ரீதேவி பூதேவி ஜாம்பவதி நாச்சியாரோட பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். பெருமான் கண்ணனுக்கு பிள்ளை பிரத்யும்னன், பிரத்யும்னனுக்கு குமாரன் அனிருத்தன், அனிருத்தம் பேரன், அனிருத்தனுக்கும் பாணாசுனுடைய பெண்ணு உஷைக்கும் கல்யாணம் நடந்த ஊர். அனிருத்தனுக்கும் பாணாசுனுடைய பெண்ணு உஷைக்கும் கல்யாணம் நடந்த ஊர் இந்த ஊர் தான். அப்ப அவ 2 பேருக்கு பேரனுக்கு கல்யாணம் பண்ணிருக்காரு பாருங்க. அப்படின்னா 6க்கு கல்யாணம் ஆகினாலும் கண்ணன் பண்ணி வைக்கிற ஊர். திருத்தங்கல்ல போய் சேவிச்சோன்னா கிடைச்சிரும். ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீளாதேவி, ஜாம்பவதி, சங்கமல நாச்சியார் அனைவரோடும் சேர்ந்திருக்கும் பெருமாள். பூதத்தாழ்வாரும் திருவங்கியாழ்வாரும் பல்லாண்டு பாடி எம்பெருமான் பாபவிநாசனி தீர்த்தத்தின் கரையிலே பள்ளிகொண்ட ரங்கநாதரா கீழே எழுந்துள்ள இருக்கிறார். இங்கே புதன், அதாவது கிரகங்களுக்குள்ள புதன், புதனுக்கு மகன் புரூரவசு. அந்த புரூரவசு தபஸ் பண்ணி பெருமான சேவித்த இடம். மறுபடியும் வர்ண கலாபத்தில் இருக்கார். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் சயனிச்சிருக்கிற பெருமானும் வர்ணத்தில் இருப்பார். திருத்தங்கல் அப்பன் பெருமாளும் வர்ணத்தில் இருக்கார். பக்கத்தில் ஒரு தேவி ஜாம்பவதின்னு பேர். அது யாரு சுவாமி? ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி கேள்விப்பட்டிருக்கமே, இது யார்? புது நாச்சியார் ஜாம்பவதி, ஜாம்பவான் பொண்ணு. ஜாம்பவானுக்கு இந்த பெருமாளுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறீங்களா? சமந்தகமணின்னு சத்ராஜித்துன்னு கண்ணனுக்கு வேண்டியும் தருந்தான். இது என்ன நடந்துட்டு பாருங்க. இந்த சின்ன வயசுல ஒரு பழக்கம் இருந்தா வயசானாலது அந்த பழக்கம் படுத்துனா கூட ஊர் அதை நம்பவே நம்பாது. சின்ன வயசுல கண்ணன் திருடி இருக்காரோ இல்லையோ, இந்த சத்ராஜித்துக்கிட்ட ஒரு செமந்தக மணி இருந்து அது தொட்டாலே தோலா தோலாவா தங்கம் கொடுக்குமா. அதை பார்த்துட்டு ரொம்ப நன்னா இருக்கேன், நான் கொஞ்சம் பார்த்துட்டு தரேனேன்னு கண்ணன் கேட்டார். நீ திருடன் எடுத்துன்னு போடுவே, உனக்கு தரமாட்டேன்ட்டு போயிட்டான். சரி போ, உனக்கு அல்ப புத்தி இவ்வளவுதான் தெரியும் போல் இருக்கு, நீ ஒன்னு எனக்கு தரவே வேண்டான்னு விட்டுட்டார் கண்ணன். அவருக்கு அடுத்து ஷட்டத்துவ பூர்த்தி. அது ஆனப்புறம் நீ திருடனான்னு சொல்லியிருந்தா. சத்ராஜித்தனுடைய தம்பி ஒரு நாள் அண்ணங்கிட்டே அந்த சமந்தக மணியை வாங்கி கழுத்துல போட்டுண்டு குதிரையை எடுத்துன்னு காட்டுக்கு போனான். போற இடத்துல ஒரு சிங்கம் அவனை அடிச்சுட்டா அவனுக்கு பிராணம் படுத்து. செமந்தக மணியும் காணும். ஊர் முழுக்க கதை கட்டி விட்டுட்டா. கண்ணன் தான் இன்னைக்கு வேணும்னு கேட்டான், இவன் தரமாட்டேன்னு சொல்லவே எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு எல்லா இடத்துலயும் அவப்பெயரா படுத்து. கண்ணன் சொன்னார், நான் எடுத்துட்டே போல, என்ன எதுக்கு இப்ப குற்றம் சொல்றேன்? இந்த வதந்திங்கிறது சுத்தி 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 ஒரு நம்மகிட்டே வந்துடும். இது யாரை பத்தி பேசிட்டு இருக்காளோ ஒரு சுத்து உலகம் முழுக்க போகும், போயிட்டு நேரம் நம்மகிட்டே வரும். நமக்கு தோணும், நம்ம தெரியவே இல்லையே, நமக்கே இது தெரியலையேன்னார். அதுதான் வதந்திக்கே இருக்கிற பெருமை. அந்த செய்தியை கண்டால் நமக்கே ஆச்சரியமா இருக்கும். கண்ணனுக்கு ஆச்சரியம், இது நம்ம ஒண்ணுமே பண்ணலையே. சரி, கண்ணனே குதிரை எடுத்துன்னு போனார். சிங்கம் அடிச்சிருந்ததுங்கிறத பார்த்துட்டார். அப்படியே வழித்தடத்தை தேடின்னு போனா உள்ள ஒரு குகைக்குள்ள இந்த சமந்தகமணி ஒரு கிலுகிலுப்பை ஆட்டம் மாட்டி வச்சிருக்கு, பொம்மையாட்டம். அதுங்க கீழே அழகான ஒரு பெண்ணு உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கா. இது என்னது இங்கே மாட்டி இருக்குன்னு அதை எடுக்க போனார். ஒரு பெருத்த வடிவத்தில் இருக்கிற கரடி ஒண்ணு சண்டை போடுறதுக்காக வந்தது. 2 பேரும் ஒத்தருக்கு ஒத்தர சண்டை போட்டா என்னமோ தெரியல, கண்ணனாலையும் கரடி அடிக்க முடியல, கரடியாலையும் கண்ணன் அடிக்க முடியல. பாக்குறா என்னமோ தள்ளி தள்ளி சண்டை போட்டுக்கிறா. அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது, அவர் தான் ஜாம்பவான். ஓ, நம்ம ராமனுடைய அடுத்த அவதாரம் தான் கண்ணன் போல இருக்கு, நம்மால அதுதான் அடிக்கிறதுக்கு முடியல. சட்டென்று வெண்டு நமஸ்கரித்தார். அபச்சாரப்பட்டுட்டேன் கண்ணா, இன்னும் இதுதான் என் பொண்ணு ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு பண்ணி கொடுத்துட்டார். கடைசியில சமந்தகமணியை தேடி வந்தவருக்கு ஜாம்பவதிங்கிற மணி கிடைத்தாள். அழைத்து கொண்டு போனார். சத்ராஜித்திட்ட, இந்தா ஜாகிரதையா வச்சுக்கோ மணிய, நான் எடுத்துன்னு போல, யாரோ வச்சிருந்தா அதை கொண்டு கொடுத்தேன்னா. ஓ, நான் தப்பு பண்ணுவேன் நினைச்சுட்டு அவன் தன்னுடைய மகள் சத்யபாமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். கடைசியில இங்க போயிட்டு வந்தா ஜாம்பவதி கல்யாணம், வந்ததுக்காக மணியை கொண்டு கொடுத்ததுக்காக சத்யபாமா கல்யாணம். அந்த ஜாம்பவதியோட தான் திருத்தங்கல்ல பெருமாள் எழுந்துள்ள இருக்கார். ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் பிறந்த பிள்ளை பிரத்யும்னன், அவர்களுக்கு பிறந்த பிள்ளை அனிருத்தன். அனிருத்தனுக்கும் பாணாசுரன் பெண்ணு உஷைக்கும் காதல். அவர்கள் அந்த புறத்திலே இருந்துட்டு இருந்தா. கடைசியில கோபம் வந்து சிறைச்சாலையில் அடைச்சுட்டான் பாணாசுரன். கண்ணன் கோபம் வந்து கருட வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு பிராக்ஜோதிஷபுரத்துக்கு போய் பெருஞ்சண்டை போட்டு பாணாசுரனை அழித்து தன்னுடைய
பேரனுக்கு கல்யாணத்தை பண்ணி கொண்டு போனார். அந்த கல்யாணம் நடந்த ஊர் இதுதானா. அதனாலே திரு நின்னு பேரனுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற பிரார்த்தித்த ஊர் திருத்தங்கல். அங்குதான் அப்பன் எழுந்துள்ள இருக்கிறார். ஆலிலை தங்கும் மலை தங்காலமலை. ஆதிசேஷனுக்கும் ஆலிலைக்கும் போட்டி. யார் பேர்ல பெருமாள் படுத்துப்பாருன்னு ஆதிசேஷன்ல படுத்துப்பாரா ஆலிலையில படுத்துப்பாரா? ஆதிசேஷன் தான் பதில் வந்துதான். ஆலிலைக்கு ஒரே கோபம் வந்துடுச்சு. நான் எப்ப ஆதிசேஷனுக்கு சமமாறுது, வா இந்த ஊர்ல வந்து தபஸ் பண்ணு, அப்ப பெருமாளா நான் வரப்போறேன், உன் பேர்ல நிக்கிறேன்னு சொல்ல ஆலிலை ஆதிசேஷனுக்கு சமமான பெருமை பெற்றது. ஆழ்வார் சாதிக்கிறார், சிறுகுரலு குடலுருகி சிந்தித்து ஆங்கே தன்காலும் தன்குடந்த நகரும் பாடி தன் கோவலூர் பாடி ஆடக் கேட்டு நங்காய் நங்குடிக்குதுவோ நன்மை என்ன நரையூரும் பாடுவாள் நவில்கின் நாளே என்று திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கியாழ்வார் பாடியிருக்கிறார். திருத்தங்கல் அப்பன் எம்பெருமான் நின்ன நாராயண பெருமாள், கிழக்கே திருமுகமண்டலம், திருத்தங்கல் அப்பன் நீளாதேவி ஜாம்பவதி ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோரோட சேவை சாதிக்கிறார். செங்கமலத்தாயார் அன்னநாயகி அனந்தநாயகி அமிர்தநாயகி என்கிற திருநாமங்கள். பாப விநாசினி தீர்த்தம், பாஸ்கர சங்க தீர்த்தம், சரச்சந்திர விமானம், சல்யபாண்டியனுக்கும் ஸ்ரீவல்லபனுக்கும் காட்சி திருத்தங்கல் அப்பனின் அருளோடே கூட 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதலில் ஓதப்படுகிற திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் பாடின திருப்பல்லாண்டு, அது பிறந்த ஊர், தமிழ் வளர்த்த ஊர், தெற்கு திக்குக்கே பெருமை சேர்க்கும் ஊர் மதுரா என்னும் ஊர். மதுரை நகரம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கிறது மதுரை நகரம். பாண்டியர்களுக்கெல்லாம் தலைமை பீட்டமா இருந்தது மதுரை நகரம். எப்படி வடமதுரைக்கு ஏற்றமோ தென்மதுரைக்கு அப்படித்தான் ஏற்றம். திருக்கூடல், மாமதுரை கூடலிலே மதுரவல்லி தாயாருடனே மண்ணளக்கும் கூடலழகனே நாராயணா. திருக்கூடல், கூடல் 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 மாநகர் தான் இதுக்கு பேர். நம்ம மதுரைன்னு சொல்லமே இதுவரை இந்த ஊரே கூடல் மாநகர். எதனால கூடல்ங்கிற பேர் வந்தது? கிருத்தமாலாங்கிற நதி, வைகை ஆறு ஆகாசத்திலிருந்து இந்த வையத்தை நோக்கி இறங்கி வந்தபடியால் வையை வைகை, அது வையை வைகை என்று மருவி இருக்கு. ஆகாசத்திலேருந்து நம்ம நோக்கி வந்தாளோ இல்லையோ, அவர் 2 இடத்துல கூடுகிறாள். இந்த வைகை ஆறு கூடுகிறபடியால் மாநகரத்துக்கு கூடல் மாநகரம். அவ மாலையாக ஓடுகிறபடியால் நதிக்கு வடமொழியில் கிருத்தமாலான்னு பேர். மாலா மாலைய போல ஓடுகிறாள், சுத்தி வட்டமா ஓடுறார், அதனால கிருத்தமாலா. வையத்தை நோக்கி வந்தவள் மதுரான்னு சொன்னார். ரொம்ப இனிமையான ஊர்னு அர்த்தம். மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா. இது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், எல்லா யுகத்திலும் பகவானுடைய சம்பந்தம் பெற்றிருக்கிற ஊர். எந்தெந்த யுகத்துல யாரால இந்த பெருமாள் ஆதரிக்கப்பட்டார்னு சொல்றார். கிருத்த யுகத்தில் பிரம்மதேவனுடைய மகன் அவர் சேவிக்க விஸ்வகர்மாவாலே கட்டப்பட்ட சிறந்த கோவில், அதுதான் கூடல் மாநகரத்து கோவில். கூடலழக பெருமாளை இப்பவும் சேவிச்சுக்கிறோம். திரேதாயுகத்தில் பிருது மகாராஜா எல்லா தலங்களுக்கும் போயிட்டு இருக்கிறச்சே அவனுடைய தேர் மேற்கொண்டு பறக்காமல் இங்கு இறங்க அவரால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் கூடல் மாநகரத்து பெருமாள். துவாபர யுகத்தில் அம்பரீஷ மன்னனாலே வடங்கி வழிபட்டப்பட்ட பெருமாள் கூடல் பெருமாள். கலியுகத்திலே புரூரவ மன்னன், அவனுடைய மகன் இந்திரத்யும்னன், அவனுடைய மகன் தான் மலையத்வஜ பாண்டியன்னு பேர். இந்த ஊருக்கு அந்த மலையத்வஜ பாண்டியனுக்கு ரொம்ப நெருக்கம். ஆழ்வார் தன் பாசுரத்தில் பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னையில் மேல் பொதித்தாய்னு சாதிக்கிறார். அவர்களுக்கெல்லாம் மீனக்கொடியோ இல்லையோ, பாண்டிய மன்னவர்களுக்கு மீன் கொடி. ஹிமாச்சலம் அளவுக்கு போய் ஜெயிச்சு மீன் கொடியை நாட்டிட்டு வந்தார்களாம். அவ்வளவு பெருமை இருக்கிற ஊருங்கிறார். பருப்பதத்து கயல் பொதித்த மலையத்வஜ பாண்டியன் இந்த பெருமானை சேவித்து நிரம்ப கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார். பெருமான் கூடல் அழகர், கூடலிலே இருக்கும் அழகான எம்பெருமான் கூடல் அழகர். வீற்றிருந்த திருக்கோலம், கிழக்கே திருமுகமண்டலம். இந்த சன்னதி கீழ்தளம், முதல் தளம்,
2 தளம் என்ன 3 தளமா இருக்கு. இப்போ ரொம்ப பெரிய விமானம், அஷ்டாங்க விமானம்னு சொல்றோம் இல்லையோ, திருக்கோட்டியூர்ல பார்க்க போறோம் அஷ்டாங்க விமானம். அத போல இங்கேயும் அஷ்டாங்க விமானம், 3 தளத்துல 8 அங்கங்களோட இருக்கிற விமானம். கீழே வீற்றிருந்த திருக்கோலத்தில் இருக்கார் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட. முதல் தளத்தில் நின்ற திருத்தோலத்தில் சூரிய நாராயணனா இருக்கார். 2ஆம் தளத்தில் க்ஷீராப்திசாயியாக சயன திருக்கோலத்தில் இருக்கிறார் உற்சவர் வியூக சுந்தர ராஜ பெருமாள். ரொம்ப ஆச்சரியமா எழுதிருப்பார். கேட்கணுமா? மதுரை பட்டணத்துக்கு இருக்கிற கூட்டமும் நாட்டமும் சந்தடியும் அவ்வளவு உற்சவம் ரொம்ப நன்னா நடக்கும். அத்தியன உற்சவங்கிறது பகல் 10 ராப்பத்து திருநாள் கேள்விப்படுறோமே, அதுல ராப்பத்துங்கிறது தான் வைகுண்ட ஏகாட்சி திருநாள். அதுக்கு 10 நாள் முன்னாடி தான் பகல் 10. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்போ ஒரு உற்சவம் நடக்கிறது. பெரியாழ்வார் இந்த தேசத்துக்கு வந்தார். வல்லபதேவன்ற பாண்டிய மன்னவர் யாரு முழுமுதற் கடவுள்னு ஸ்தாபிக்கணும்னு அவனுக்கு ஆசை. செல்வ நம்பிங்கிற ஆச்சாரியனத்துல கேட்டான், நீ எல்லாரையும் கூப்பிடு, வித்வான்கள் வந்து முடிவெடுக்கட்டும்னு அவர் சொல்லிட்டார். பெரியாழ்வாரும் வந்தார். வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. அவர் என்னென்ன உண்டோ வேத வாக்கியங்களை சொல்லி திருமால் ஸ்ரீமன் நாராயணன் அவர் தான் ஜகத்தே ஆள்கிறார் படைக்கிறார்னு ஸ்தாபிச்சார். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ராஜா வச்சிருந்த சுல்கம் பொற்கிழி மெதுவா கீழே இறங்கித்து. அதை எடுத்துட்டார் பெரியாழ்வார். அவர் தான் ஜெயிச்சுட்டார்னு எடுத்துப்போ. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானென்னு ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. ராஜா யான பேர்ல பெரியாழ்வாரை ஏற்றினான். அப்படி வலம் வந்துட்டு இருக்கச்சு எல்லாரும் ஜெய 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 வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கா. தன் குழந்தைக்கு இவ்வளவு பெருசு நடக்கிறதுன்னு உடனே பார்க்கறதுக்கு கருட வாகனத்தில் ஆகாசத்துல பெருமாள் தோன்றுகிறார். பார்த்தாழ்வார் திகைச்சு போய், இந்த துஷ்ட தேசத்தில் கெட்ட காலத்தில் எல்லார் கண்ணையும் படும்படி இப்படி நீ வடுவியா? எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி இருக்குமா? இந்த கண்ணு அந்த கண்ணு அப்படி கண்ணு இப்படி கண்ணு என்னமோ சொல்றோமோ இல்லையோ, அதை போல கண்ணெல்லாம் இருந்தா இந்த பேர் அழகனை பார்த்தா என்ன ஆகும்? அதுவும் வியூக சுந்தரமூர்த்தியா இருக்கார் அவர். அதனால யானைக்கு மேல போட்டு இருந்த மணியை எடுத்து தாளம் தட்டி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தெண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாறு சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு பாட, அதிலிருந்து திருப்பல்லாண்டு தான் திவ்ய பிரபந்தத்துக்கு முன்னாலும் ஓதப்படுகிறது. வேதத்துக்கு எப்படி ஹரிஹி ஓம்னு சொல்லித்தான் ஆரம்பிப்பா, ஹரிஹி ஓம்னு சொல்லித்தான் முடிப்பா. அதே போல இது தமிழ் வேதம் இல்லையோ, இந்த 4000 எங்க ஓதணும்னாலும் முதல்ல 12 பாட்டு திருப்பல்லாண்டு சொல்லணும், முடிக்கிறச்சே 12 பாட்டு திருப்பல்லாண்டு சொல்லணும். அது வேதத்துக்கு ஓம் என்னவது போல் உள்ளதற்கெல்லாம் சுருக்காய். ஆக இந்த கூடல் மாநகருக்கு ஏற்றம் பாருங்க. மொத்த தமிழ் பிரபந்தத்துக்கு முதல்ல ஓதப்படுகிற திருப்பல்லாண்டு பிறந்ததே இவ்வூர். ஓதப்படுவதில் முதல் திருப்பல்லாண்டு, பாடப்பட்டதில் முதல் பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி கூடல் மாநகரத்து வியூக சுந்தரராஜ பெருமான் கூடல் அழக பெருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, அங்கிருந்து அடுத்தவர் இவர் ரொம்ப அழகர், கள்ளழகர், கள்ளத்தனத்தோட அழகோடு எழுந்துள்ளிருக்கார். திரு மால் இரும் சோலை மலை. तापासी हार के हे गुरु पाए, तापासी हार के हे गुरु पाए, हे गुरु पाए, गुरु पाए भव सिंधु सी तार के हे गुरु पाए, भव सिंधु सी तार के हे गुरु पाए, भव सिंधु सी तार के हे गुरु पाए, भव सिंधु सी तारक हे गुरु पाए, भव सिंधु सी तारक स्वात्म सुख के बीज हो हे गुरु पाए, स्वात्म सुख के बीज हो हे गुरु पाए, स्वात्म सुख के बीज हो हे गुरु पाए, हे गुरु पाए, गुरु पाए ज्ञान के निज बुझ हो हे गुरु पाए, हे गुरु पाए, त्रिविध तापसी हार हे